வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வெண்பூசணி கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து சூப்பரான ஹெல்த்தியான ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்பூசணியோட தோல் மற்றும் விதைகளை நீக்கிட்டு இதோட சதை பகுதியை மட்டும் துருவி எடுத்துருங்க. இந்த வெண்பூசணியை துருவும் போது வெளியே வந்த தண்ணியும் சேர்த்து 3 கப் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியமில் வச்சிருங்க. வெண்பூசணியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வெளியே வருங்க. இப்படி வரும்போது இதை மூடி வச்சிருங்க. அடி பிடிக்காம இருக்க அடிக்கடி கலந்து விட்டுருங்க. இது வேகிறதுக்குள்ள முந்திரியை வறுத்து வச்சிடலாங்க. ஒரு சின்ன கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியா நறுக்குன 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சு இதை நல்லா வறுத்துருங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமா ஆனதுமே இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ பாருங்க, பூசணி சூப்பராக வெந்திருக்கு. இது வேகிறதுக்கு மொத்தமாக 15 நிமிடம் ஆகலாங்க. வெண்பூசணி நல்லா வெந்து தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்குங்க. அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்குமே சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுமே இது நல்லா உருக ஆரம்பிக்குங்க. கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டியாயிருங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்க முந்திரியை நெய்யோடு சேர்த்துருங்க. நெய் சேர்த்ததுமே இந்த அல்வா எல்லாத்தையுமே உறிஞ்சிக்குங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்க, அல்வாலிருந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி ஓரளவுக்கு நெய் வெளியே வந்ததுமே அடுப்பில் இருந்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிருச்சு வெண்பூசணி அல்வா. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.